Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழமையான வேப்பமரம் வேரோடு சாலையில் பெயர்ந்து விழுந்ததில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. அப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் பழைய காவல் நிலைய சாலையில் இருந்த பழமையான வேப்பமரம் திடீரென வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் தெருக்கள், வீதிகள், பேரிகார்டு உள்ளிட்ட தடுப்புகளை கொண்டு அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் என பலரும் அவதியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை செவிலியரை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நடுவழியில் இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர் திவ்யா அவசர சிகிச்சைக்காக நோயாளியுடன் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் சென்றுள்ளார். பணி முடிந்த நிலையில் ஆத்தூர் மருத்துவமனையில் இறக்கிவிட ஆம்புலன்ஸ் ஊழியர்களிடம் கேட்டபோது உயர் அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என கூறி நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். செவிலியரிடம் பணம் கூட இல்லாத சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்காக டியூட்டி முடிச்சுட்டு இப்போ கேஸ் ஒன்று சேலம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து விட வந்தேன். விட்டுட்டு இப்போ ரிட்டன் அவங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடணும். கேட்டால் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் இல்லை, நாங்கள் வந்து கூட்டு போகிறது மட்டும்தான் எங்களுக்கு இது இருக்குது, இறக்குறது வந்து மல்லிகரை வண்டி, அதனால் நாங்கள் பெத்தனைங்களுக்கு தான் இறக்கி விட முடியும்னு சொல்லிட்டாங்க. நானும் நிறைய டைம் ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட கேட்டுட்டேன். அவங்க வந்து இங்கே தான் இறக்க முடியும், நான் ஹைதராபாத்கிட்ட பேசிட்டேன், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் பேசிட்டேன், ஆனால் அவங்க வந்து அப்படி இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெத்தனைங்களுக்கு தான் இறக்கி விடணும், ஆத்தூருக்குலாம் வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தெரிஞ்சுதான் அமௌண்ட்டாக எடுத்து வந்திருப்போம். யூனிஃபார்ம்லேயே எமர்ஜென்சி கேஸ்னால யூனிஃபார்ம்லேயே வந்துட்டேன். செங்கல்பட்டு மாவட்டம் கொட்டமேடு பகுதியில் மழை நீரை வெளியேற்றுவதற்காக தோண்டிய பள்ளத்தை முறையாக மூடாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கனமழை காரணமாக கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரை சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி அதிகாரிகள் வெளியேற்றினர். இந்நிலையில் பள்ளத்தை முறையாக மூடாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள், குறிப்பாக பெண்கள், நிலை தடுமாறி விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். விடியாத அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் போக்குவரத்து நெரிசலுடன் விபத்து அபாயமும் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. சங்கராபரணி ஆற்றில் தரைப்பாலம் சேதமடைந்து உள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் வரை சுற்றி செஞ்சி நகருக்கு வர வேண்டிய சூழல் உள்ளதாக தெரிவித்தனர். உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திமுக செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சாஞ்சேரி கணேசன் என்பவரின் குடும்பத்திற்கு சொந்தமான தனியார் விடுதிக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செஞ்சி பேரூராட்சி சார்பில் பாலம் அமைக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சில மாதங்களுக்கு முன்பு யாருமே பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் செல்ல இல்லாத இடத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி அளவிற்கு ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார்கள். அங்கு அந்த பாலம் மிக வேகமாக மக்கள், இவ்வளவு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு மேம்பாலம் கட்டாமல் மக்களே இல்லாத பகுதியில் 2 கோடி ரூபாயில் ஒரு மேம்பாலம் கட்டி அதுவும் திறந்து வைத்துள்ளார்கள். இப்பொழுது நீலகிரி மாவட்டம் நடுஹட்டி ஊராட்சியில் அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள பணத்தை பயனாளிகளுக்கு வழங்காமல் முன்னாள் திமுக வார்டு உறுப்பினர் கையாடல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நடுஹட்டியில் புஷ்பராணி என்பவருக்கு அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதற்காக புஷ்பராணிக்கு வந்த 30,000 ரூபாய் பணத்தை முன்னாள் திமுக வார்டு உறுப்பினர் மனோகரன் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தர புஷ்பராணி மகன் வலியுறுத்தினார். அரசு நிதியில வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வீட்டுடைய பணத்தை முன்னாள் வார்டு உறுப்பினர், திமுக வார்டு உறுப்பினராகிய மனோகரன் என்பவர், அவங்களுடைய ரிலேஷன், அவங்க அம்மா, அப்பா, மனைவி, பக்கத்து வீட்டு சொந்தக்காரவங்க எல்லாத்து பேர்லையும் எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டிய நிதி பணத்தை அவர் கையாடல் செஞ்சிட்டாரு. இது மாவட்ட நிர்வாகம் ஆலோசித்து எங்களுடைய பணத்தை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் காவினியாத்தூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பெண் தொழிலாளர்களுக்கு 6 மாத காலமாக வேலை வழங்காததை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது.
காவினியாத்தூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்களுக்கு 6 மாத காலமாக வேலை வழங்காதது குறித்து பலமுறை புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காத நிலை உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் தொழிலாளர்கள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகளை எதிர்த்து வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்ததில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுத்துப்பாடு பஞ்சாயத்து ஊரா கொடுக்குறாங்க வேலை, காவனாத்தூர் பஞ்சாயத்து மட்டும் வேலையே கொடுக்கல சார். அதனாலதான் இன்னைக்கு போராட்ட பாடம் வந்துக்கிறோம் சார். நாங்க கேட்டேன் அடுத்த வாரம் இன்னைக்கு பீடாஸ் வந்து பேரு அடுத்த வாரம் கண்டிப்பா போறேன், நீங்க இவ்வளவு நாளா வந்தீங்கன்னு கேக்குறாங்க சார் சாருங்க. அதனாலதான் நாங்க மறியல் பண்ண வந்துக்கிறோம். திருச்சி மாவட்டம் துறையூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உரிய கட்டமைப்பு வசதிகளின்றி நடைமுறைப்படுத்தப்படும் ஃபைலிங் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வழக்கறிஞர்களுக்கான சேமநல நிதியை 10 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியும் துறையூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கறிஞர் சங்கத்தோட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துடைய தலைவர் கார்த்திகேயன் பேசுகிறேன். இப்போ வந்து ஃபைலிங்கை பற்றியும் நம்ம போராட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது. மற்றும் நம்ம வழக்கறிஞரோட சேமநல நிதி வந்து ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்துட்ருக்காங்க, அதை 25 லட்சமாக உயர்த்தணும். மேலும் செங்கோட்டையில் வந்து வழக்கறிஞர் வந்து அரசு வழக்கறிஞர் முத்துப்பாண்டி என்கிறவரை வெட்டி கொண்டிருக்காங்க. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இந்த நீதிமன்ற பணி புறக்கணிப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக உயர் நீதிமன்றம் நீங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் ஆதார் சேவை மைய ஊழியர்கள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. வேடச்சந்தூர் தாலுகா அலுவலகம் அருகே இயங்கி வரும் சேவை மையத்திற்கு தினமும் 40 பேர் வரும் நிலையில் 20 பேரை மட்டும் தேர்வு செய்து சேவைகளை வழங்கி வருவதாகவும் இதனால் நீண்ட தூரங்களில் இருந்து வருபவர்கள் கடும் அவதியடைவதாகவும் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் மாவட்ட ஆட்சியர் சேவை மைய செயல்பாடுகளை கண்காணிக்காமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போன வாரம் திங்கட்கிழமை வந்தாங்க, 30வது டோக்கன் கொடுத்துருந்தாங்க. 3 மணி வரை உட்கார வச்சுருந்துட்டு 2 நாள் விட்டு வாங்க அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 8 மணிக்கு வந்தாங்க, 8 மணிலேருந்து இன்னும் யாரும் வரலைங்க. என்ன எப்போ எடுப்பாங்க என்ன தகவல் ஒரு தகவலும் தெரியலைங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தாண்டார் கோயில் அரசு நடுநிலைப் பள்ளி வகுப்பறை சுவர்கள் பெயர்ந்து விழும் சூழல் உள்ளதால் மாணவர்கள் மற்றொரு கட்டிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2 தினங்களாக பெய்த மழையில் அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதோடு மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையாக அருகிலுள்ள மற்றொரு கட்டிடத்தில் வைத்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. விடியாத ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை போர்க்கால அடிப்படையில் பள்ளி வகுப்பறைகளை சரி செய்ய வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய நியாய விலை கடை கட்டிடம் 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்தராயன் தெத்து கிராமத்தில் 12,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கடை 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதுவரை கட்டடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை எனவும் குடிநீர் தொட்டி பாழடைந்து உள்ளதால் குடிநீர் இன்றி அவதிப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. புதுசாக கட்டப்பட்ட நியாயவிலை கடை 2 வருஷமா திறக்கப்படாமல் அப்படியே மூடி கிடக்குது. அந்த கடை திறக்கும்படி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல எங்கேயுமே குடிநீர் வசதி இல்ல. தண்ணி டேங்க் வந்து பழுதாரிஞ்சு கிடக்கு. அதுவும் 1 வருஷமா பயன்பாட்டுக்கு இல்லாம கிடக்கு. அதிகம் சரி செய்து தரும்படி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரேஷன் கடை ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால சீக்கிரமா திறந்தா மக்கள் நல்ல பயன்பாட்டுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் இருந்தா எல்லார் வீட்டுக்கும் தண்ணி ரெகுலரா வருது. கரண்ட் இல்லைன்னா அங்க தண்ணி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. வாகன தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய தீய சக்தி ஸ்டாலின் அரசை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வேன் உரிமையாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகள் நிறைவடைந்த டிராவல்ஸ் வாகனங்களுக்கான கட்டணத்தை 20,000 வரை உயர்த்தியுள்ளதை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சங்க நிர்வாகிகள் உதிரி பாகங்களின் விலையும் ஊழியர்களின் ஊதியமும் அதிகரித்துள்ள நிலையில் வாகன தகுதி சான்றிதழ் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், எனவே ஸ்டாலின் அரசு அதனை குறைக்க வேண்டும், வேன்களுக்கான வாடகையை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர். கவர்மெண்ட் இதுல வந்து எஃப்சிபிசி எல்லாமே கூட்டியிருக்காங்க. வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே வண்டி வச்சு ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே பாதிக்குது. மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்சிபிசி 3,000 ரூபாய் இருந்தது வந்து அது 20,000 ரூபாய் மாறிடுச்சு. கம்பெனில நாங்கள் ஓட்டின வாடகையாக தான் ஓட்டிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இதுல வந்து ஒன்றும் எஃப்சிபிசி வந்து குறைச்சி தரணும், இல்லை கம்பெனில வந்து வாடகை வந்து எங்க எல்லாத்துக்கும் கூட்டி தரணும். டிரைவர் சம்பளம் கூடுது, பிளஸ் வந்து மெக்கானிக் சார்ஜ் கூடுது, லேபர் சார்ஜ் கூடுது, எல்லாமே பிளஸ் ஆகுது. ஆனா வாடகை மட்டும் மைனஸ் அதே இதுல தான் இருக்கு.